ஏ மோனி, நீ வீட்டு பாடம் செஞ்சியாடி? நான் செஞ்சுட்டு வந்துட்டேன்டி. எது, நீங்க ரெண்டு பேரும் செஞ்சிட்டீங்களா? அவ மட்டும் தான் நீ செஞ்சிருக்க, நான் செய்யவே இல்லடி. பயப்படாதடி. அப்பாடா, எனக்கு ஒரு ஆள் கிடைச்சிச்சு. எது, நீங்க ரெண்டு பேருமே வீட்டு பாடம் செய்யலையா? இல்லடி, இவ பயப்படுவாங்கிறதுக்காக நான் சொன்னேன். நானும் செஞ்சுட்டு வந்துட்டோம்ல. அப்புறம் எதுக்கடி போய் சொன்னேன் செஞ்சுட்டு வரலன்னு? சும்மா சொல்லி பார்த்தேன், உன் மனசு ஆறுதலுக்காக. நான் செஞ்சுட்டு வந்துட்டேன். போன வாரம் வாங்கின அடி ஞாபகம் வந்துச்சு, அதான் நான் வீட்டு பாடம் செஞ்சுட்டு வந்துட்டேன். அப்போ இன்னைக்கு நான் தான் டீச்சர்கிட்ட மாட்டிக்கிட்டேனா? டேய், பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு அந்த பிள்ளைங்க என்ன பேச்சு பேசுது பாருங்க. டீச்சர் நான் கொஞ்சம் நேரத்தில் வருவாங்க, அந்த பையன் கூட இல்லாமல் இருக்குங்க பாரு. அந்த பிள்ளைங்க என்னடா பேசிட்டு இருக்க போது? வீட்டு பாடம் செஞ்சுட்டு வர சொன்னாங்களா, அதை பற்றி தான் பேசுவாளுவேன். எது வீட்டு பாடமா? நீ இப்போ சொல்லி தானே எனக்கே ஞாபகம் வருது வீட்டு பாடம் செஞ்சுட்டு வரணும்னு. அப்போ நீ வீட்டு பாடம் செய்யலையா? ஆமாண்டா, நான் செய்யவே இல்லைடா, மறந்துட்டேன்டா. அப்பாடா, நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன்டா, எனக்கு எங்க ஆளு துணைக்கு இல்லாமல் போயிடுவேன்னு. என் நண்பன்டா நீ. டேய், நானும் வீட்டு பாடம் செய்யலடா, நானும் உங்க கூட தான்டா வர போறேன். ஏன்டா, உனக்கு என்ன ஆச்சு? நீ எப்பவும் கரெக்டாக செஞ்சுட்டு வந்துடுவியே, இன்னைக்கு என்ன ஆச்சு? அதுவா, நேற்று டிவியில் சாக்கி சான் போட்டிருந்தாங்க, அதை பார்த்துக்கிட்டே இருந்தேனா, அப்படியே தூங்கிவிட்டேன்டா. அப்போ சரி, இன்னைக்கு நம்ம மூணியத்துக்கும் கச்சேரி தான். டேய், டீச்சர் வர்றாங்கடா. சூப்பர். இன்னைக்கு பார்த்து ஓர தலைவலிக்குது. இன்னைக்கு எப்படி தான் பாடம் எடுக்க பாருனா? ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் சத்தம் போடாம கொஞ்சம் படிங்க. அப்பாடா, நான் கூட ஒரு வேளை வீட்டு பாடத்தை தான் கேட்டுருவாங்களோன்னு நினச்சேன். நல்ல வேலை, அவங்களே மறந்துட்டாங்க. ஆண்டவன் இருக்காண்டா நம்மளுக்கு. கரெக்டாக சொன்னடா. ஏ சீலா, இன்னைக்கு டீச்சருக்கு தலைவலி போலடி, அதான் இன்னைக்கு வீட்டு பாடம் செஞ்சதை கேட்கல. நீ தப்பிச்சுக்கிட்ட இன்னைக்கு. ஆமாண்டி, நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேலை, நாளைக்கு கேட்டா கூட பரவாயில்ல. ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு தலைவலி தாங்க முடியல, அதனால அடுத்த பீரியட் இங்கிலீஷா, இந்த பாதி பீரியட் அவங்கள்ட்ட சேர்த்து தந்துடுறேன். அவங்களே எடுத்துக்கட்டும். நான் வேணா இன்னொரு நாள் பீரியட் மாற்றிக்கிறேன். எது, இங்கிலீஷ் பீரியடா? அதுக்கு இவங்கள்ட்ட வீட்டு பாடம் செய்யாமல் அடி வாங்கிட்டு போயிடலாமே. அந்த டீச்சர் வந்தா அவ்வளோதான் போல இன்னைக்கு. ஐயோ, ஏற்கனவே அந்த டீச்சர் பேராகிராஃப் எழுதுன்னு என் உயிரை வாங்கினுச்சு. அதுவும் இன்னைக்கு 1.5 பீரியடுன்னா அவ்வளோதான் போலையே. ஆமாண்டா, எனக்கு இங்கிலீஷ் டீச்சரை பார்த்தாலே வயிற்ற கலைக்கிறோம். இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்களோ. இங்கிலீஷ்னு பேர் சப்ஜெக்ட் இருக்குது, அந்த இங்கிலீஷ் கூட எனக்கு ஸ்பெல்லிங் தெரியாதுடா. உனக்கு நாச்சும் வயிற்ற கலக்கும், எனக்கு பாத்ரூமே வந்துடும்டா. ஏண்டா இப்படி பயப்படுறிய? உனக்கு என்னப்பா, நீ நாச்சும் படிக்கிற பையன், ஏதோ அப்படி இப்படி அரைக்குறைய இங்கிலீஷ் பேசி ஓட்டிடுவேன். நாங்கள் அப்படியா? ஏபிசிடியவே நாங்கள் பார்த்து பார்த்து தான் எழுதுவோம். அங்கே அவங்க என்னடி போட்டு உளறிட்டு இருக்காங்க கடைசி பெஞ்சில்? வேற என்னவா இருக்கும், இங்கிலீஷ் பீரியடில் அதான் அவங்களுக்கு வயிற்ற கலக்கிருக்கோம். ஏண்டி, அவங்களுக்கு கலக்குதோ இல்லையோ, எனக்கு கலக்க ஆரம்பிச்சிருச்சுடி.